நடனம் கத்துக்க சென்னை வந்த அமலா பின்னர் நடிகை ஆயிட்டாங்க. 80களில் தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் கனவு கன்னியா வலம் வந்தாங்க. புகழின் உச்சத்தில் இருந்தபோது தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவை திருமணம் செய்துக்கிட்டு சினிமாவிலிருந்து விலகிட்டாங்க. அவங்களே அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை பத்தி பார்க்கலாம். இந்திய கடற்படை அதிகாரியாக வேலை செய்து வந்த அப்பா பேராசிரியராகவும் பணியாற்றினார். கரக்பூர்ல பிறந்த நான் அப்பாவின் பணிச்சூழலால பல மாநிலங்கள்லையும் வளர்ந்தேன். அதனால புது மொழிகளை ஆர்வமா கத்துப்பேன். ஒரு சில படங்கள் பார்த்ததும் தவிர அப்போ சினிமா பார்க்க வாய்ப்பே கிடைக்காது. சினிமாவுக்கு எந்த வகையிலும் சம்பந்தமே இல்லாத குடும்பம். சின்ன வயசுல வீட்டுல நிறைய வளர்ப்பு பிராணிகள் வச்சிருந்தோம். அவை மீதுள்ள பிரியத்துல எதிர்காலத்தில் கால்நடை மருத்துவராகணுன்றதான் ஆசைப்பட்டேன். ஒரு முறை பெங்களூர்ல நடந்த பத்மா சுப்பிரமணியம் மேடத்தின் நடன நிகழ்ச்சிக்கு அம்மா கூட்டிட்டு போனாங்க. அது வரையும் டான்ஸ் பத்தி எதுவுமே தெரியாதனா பத்மா மேடத்தோட டான்ஸை பார்த்துட்டு வியந்தேன். பிறகு சாப்பிடும்போது, ஹோம்ஒர்க் செய்யும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது எப்பவுமே டான்ஸ் ஆடிட்டே இருந்தேன். டான்ஸ் ஸ்கூல்ல சேர்ந்து ஈடுபாட்டுடன் டான்ஸ் கத்துக்கிட்டேன். என் நடன முறையை மெருகேத்திக்க சென்னை கலாக்ஷேத்ராவில் பயிற்சி எடுக்க பலரும் அறிவுறுத்தினாங்க. ஒரு நாள் அம்மாவும் நானும் சென்னை வந்து கலாக்ஷேத்ராவில் விசாரிச்சோம். பிறகு கடற்கரையில உட்கார்ந்து விசாரிச்சோம். அப்புறமா பீச்சில் உட்காந்து இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். உன்னால தனியா இருக்க முடியுமான்னு எங்க அம்மா கேட்க நான் சமாளிச்சுப்பேன்னு சொன்னேன். என் 8 வயசுல சென்னையில ஹாஸ்டல் வாழ்க்கையை தொடங்கினேன். நல்லா படிப்பேன். படிப்பு, டான்ஸ் ரெண்டுமே ஒரே இடத்துல அமைதியான சூழல்ல எனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை. எங்க லேடிஸ் ஹாஸ்டல்ல நிறைய கலாட்டாக்கள் நடக்கும். நிறைய தோழிகள் கிடைச்சாங்க. ஆர்வத்துடன் தமிழ் கத்துக்கிட்டேன். விடுமுறை நாட்கள்ல தெருநாய்கள் நலனுக்காக அதிக நேரம் செலவிடுவேன். பிராணிகள் மீதான நேசத்துல சைவத்துக்கு மாறிட்டேன். கலாக்ஷேத்ராவில் காலேஜ் படிச்சுக்கிட்டே அந்த இன்ஸ்டியூட் சார்பில் பல மாநிலங்கள்ல நடக்கும் நிகழ்ச்சிகள்ல டான்ஸ் ஆடினேன். ஓரளவுக்கு வருமானம் கிடைச்சாலும் அது எனக்கு போதல. அப்போ என் அம்மா அயர்லாந்துல இருந்தாங்க. அப்பா இன்னொரு கல்யாணம் செய்துக்கிட்டாரு. படிப்பு உள்ளிட்ட என் எல்லா தேவைகளையும் நான் தான் பார்த்துக்கிட்டேன். அம்மாவின் தேவைகளையும் கவனிச்சுக்கிற பொறுப்பும் எனக்கு இருந்துச்சு. இயக்குனர் டி ராஜேந்திரன் சார் என் நடனத்தை பார்த்திருக்காரு. கூடுதல் வருமான தேவையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த போதான் ஒரு நாள் என்ன சந்திச்சாரு டிஆர் சார். அவர் படத்துல என்ன நடிக்க கேட்டாரு. அதுவரை ஒரு தமிழ் படம் கூட நான் பார்த்ததே இல்ல. ஐயங்கார் பாஷையில தான் தமிழ் பேசுவேன். எனக்கு நடிக்க தெரியாதுன்னு அவர்கிட்ட நான் சொல்ல, அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி உன்னை நான் நடிக்க வைக்கிறேன், அதுதான் என்னுடைய பொறுப்புன்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் நான் நடிக்க மறுத்தாலும் அப்போது என் சூழலுக்கு நடிப்பை சிறந்த வாய்ப்பா நினைச்சேன். இஷ்டம் இருந்தா நடி, நான் உனக்கு உதவியா வர்றேன்னு அம்மா சொன்னாங்க. அதன் பிறகுதான் மைதிரி என்னை காதலி படத்துல நடிக்க சம்மதிச்சேன். நடிப்பு, தமிழ் உச்சரிப்பு உட்பட நிறைய விஷயங்களை டிஆர் சார் சொல்லி கொடுத்தாரு. அந்த படத்துல நடிச்ச ஸ்ரீவித்யா அக்கா தனிப்பட்ட முறையில என் மேல அன்பு காட்டி ஊக்கம் கொடுத்தாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகும் முன்பே நிறைய வாய்ப்புகள் வந்தன. ஆனா எதையும் ஏத்துக்காம டிஆர் சார் சொன்னபடி படம் ரிலீஸ் ஆகும் வரை காத்திருந்தேன். மைதிலி என்னை காதலி படத்தை தியேட்டர்ல பார்த்தப்போ என் நடிப்பு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. என்னால தொடர்ந்து நடிக்க முடியுங்கிற நம்பிக்கையும் கிடைச்சது. முதல் படமே பெரிய ஹிட்டு. பிரபலமானேன். யாரையும் போட்டியா எடுத்துக்காம, எந்த திட்டமும் இல்லாம, இலக்கு எதுவுமே இல்லாம பல மொழிகளை நடிச்சேன். அப்பெல்லாம் புதுமுக நடிகைகளிடம் காட்சிட்டு இருக்கான்னு கேட்டுட்டு மேலோட்டமா தான் கதை சொல்லுவாங்க. அப்போ சினிமாவில் எனக்கு ஆதரவாகவும் வழிகாட்டியாகவும் யாருமே இல்லை. அதனால ஒரே மாதிரியான கேரக்டர், காஸ்டியூம்னு பெருசா வெரைட்டி இல்லாமலேயே பல படங்களை நடிச்சேன். அதன் விளைவாக தொடர்ந்து 6 படங்கள் தோல்வி அடைஞ்சிருச்சு. என் தரப்புல தவறுகளை உணர்ந்தேன். என் நடிப்புக்கு திறமையை வெளிக்கொண்டு வரும் வகையில கமல் சாருக்கு ஜோடியா நடிச்ச புஷ்பக விமானங்கிற கன்னட படம் அமைஞ்சிச்சு. மேக்கப் வேண்டாம், நீ எப்படி இயல்பா இருப்பியோ அது போல நடின்னு சொன்ன இயக்குனர் சிங்கீதம் சீனிவாஸ் ராவ் சார் சிறப்பா நடிக்க வச்சாரு. அந்த படம் மூலமா தான் என் நடிப்புக்கு பல மொழி சினிமா வட்டாரங்கள வரவேற்பு கிடைச்சது. அது போல அக்னி நட்சத்திரம் படத்திலையும் கலகலப்பான ரோல்ல இயக்குனர் மணிரத்னம் சார் என்னை நடிக்க வச்சாரு. அடுத்தடுத்து நிறைய வெற்றி படங்களை நடிச்சாலும் ஹீரோயின் என்ற உணர்வே எனக்கு வரல. சொந்த காலில் நிற்கவும் சம்பாதிக்கவும் கைவசம் இருக்கிற நடிப்பு தொழில சரியா பயன்படுத்திக்கணும்னு தான் ஒவ்வொரு நாளும் நினைப்பேன். விடிஞ்சதும் ஷூட்டிங் கிளம்பினா ராத்திரி தூங்குவதற்கு தான் வீட்டுக்கு வருவேன். ஒரு காலகட்டத்துல அதுக்கு மேல ஆக்டிவா என்னால நடிக்க முடியல. அமெரிக்காவுக்கு 3 மாசம் ஓய்வெடுக்க போயிட்டேன். அப்போ சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டேன். கமல் சார் கூட நடிச்சப்போ நிறைய விஷயங்களை கத்துக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. ரஜினி சார் கூட நடிக்கிறப்ப கலர்ஃபுல்லா கலகலப்பா இருக்கும். எண்ணிக்கைக்காக, ஹிட்டுக்காக, புகழுக்காக, பணத்துக்காக இனி நடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணேன்.
பிறகு முக்கியத்துவமுள்ள ரோல்களை மட்டுமே தேர்வு செஞ்சு நிறைய வாய்ப்புகளை தவிர்த்து முழு ஈடுபாட்டோட ஒரு நாளைக்கு 2 ஷிஃப்ட் மட்டும்தான் நடிச்சேன். அப்பெல்லாம் நடிச்சு முடிச்சு கொடுத்த பிறகு கூட சில படங்களுக்காக சம்பளம் கொடுக்க காலதாமதம் செய்வாங்க. நாயகன் படத்துல ஹிந்தி ரீமேக் தயவான் படத்துல நான் நடிச்சப்போ படத்தின் தயாரிப்பாளர் ஃபெரோஸ்கான் முதல் ஷெட்யூல் முடிஞ்சதுமே எனக்கு சம்பளம் பணம் மொத்தத்தையும் கொடுத்துட்டாரு. அது பெரிய உதவியா இருந்துச்சு. அந்த பணம் உட்பட நடிச்சு சேமிச்ச பணத்துல 23 வயசுல சென்னை அடையாறுல எங்க அம்மாவுக்கு ஒரு வீடு வாங்கினேன். அளவில்லாத மகிழ்ச்சி கிடைச்ச தருணம் அது. நடிப்புல டான்ஸை தொடர முடியல, அதனால கொஞ்சம் வெயிட் போட ஆரம்பிச்சேன். பிறகு யோகா செய்யறத வழக்கமாக்கி எடையை கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டேன். மெல்ல திறந்தது கதவு, வேதம் புதிது, வேலைக்காரன், கொடி பறக்குது, சத்யா, மாப்பிள்ளை, வெற்றி விழா, புது பாடகன், மௌன சம்மதம், நிறைய வெற்றி படங்கள் அமைஞ்சது. 6 வருஷத்துல 5 மொழிகள்ல 50 படங்களை ஹீரோயினா நடிச்சேன். என் வளர்ச்சியை பார்த்த TR சார் பல நேரங்கள்ல மனதார பாராட்டினாரு. இந்த நிலையில நாகார்ஜுனாவும் நானும் 4 தெலுங்கு படங்கள்ல ஜோடியா நடிச்சோம். எங்க நட்பு காதலா மாறிடுச்சு. சினிமாவில நடிக்க வந்த மாதிரியே திருமண வாழ்க்கையும் என் முடிவுதான். நாகார்ஜுனாவை திருமணம் செஞ்சுக்கிட்டு பாரம்பரிய சினிமா குடும்பத்துல மருமகளாகிட்டேன். பர்சனல் வாழ்க்கை மற்றும் குடும்பத்தை கவனிக்க சினிமாவில இருந்து கொஞ்சம் ஓய்வெடுத்தேன். அதன் பிறகு தாயானது, வளர்ப்பு பிராணிகளுக்காக சேவை உட்பட பல காரணங்களால சினிமாவில் பல வருஷங்கள் நடிக்க முடியல. மிகச்சிறந்த தெலுங்கு நடிகரான என் மாமனார் நாகேஸ்வர ராவ் குடும்பத்துல எல்லோருக்கும் உரிய முக்கியத்துவம் கொடுப்பாரு. வாரத்துல ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு எங்கள் எல்லோரையும் அழைச்சு அவரை சாப்பாடு பரிமாறுவார். அவருடைய சினிமா வெற்றி பயணம் முதல் குடும்பத்தின் பாரம்பரியமான விஷயங்கள் வர சொல்லுவாரு. ஒவ்வொரு வாரமும் அந்த ஒரு நாளுக்கு ஆவலுடன் காத்திருப்போம். சினிமா துறையில சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு உதவணும்னு அன்னபூர்ணா காலேஜ் ஆஃப் பிலிம் அண்ட் மீடியான்னு ஒரு கல்லூரியை தொடங்கினாரு. மாமனார் வயோதிகத்துல இருந்தப்ப அவரால் நேரடியா கல்லூரி நிர்வாகத்தை கவனிச்சுக்க முடியல. அந்த நிர்வாக பொறுப்பை என் மேல நம்பிக்கை வச்சு என்கிட்ட ஒப்படைச்சாரு. கல்லூரியின் இயக்குனராக பல வருஷமா வேலை செஞ்சேன். இந்த கல்லூரியால மாமனார் எங்களுடன் தான் இருக்கிறாரு, எங்களை வழி நடத்துறாரு என்ற நம்பிக்கையுடன் செயல்படுகிறோம்.